நன்றி தம்பி ரஜினிகாந்த் அவர்களே. இப்படியே நம்ம நடிகர்களே, அதாவது ஹீரோக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் ஐயா. காதலை பத்தி வில்லைகிட்டையும் கேட்கணும் ஐயா. இவர் சாதாரண இல்லையா, பாமாவை பாருங்க. யாரு? நம்ம ரகுவரன் ஐயா. வாங்க ரகுவரன் ஐயா. உங்ககிட்ட காதலை பத்தி கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்கிறையா. உங்ககிட்ட பாம்பு பத்தி தான் கேட்கணும். சரி, இருந்தாலும் சொல்லுங்க, காதல் அனுபவம் வச்சிருக்கையா? இல்லன்னா உனக்கு அவ்வளவு இழக்காரமா கேட்கிறேன். இல்லன்னா உனக்கு அவ்வளவு இழக்காரமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இது இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? காதல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வந்துதான். I know இந்த வைக்கிறது எடுக்கிறது வாங்கிறது நிக்கிறது நிக்காதே போம் வைக்கிறது இதுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு சேர்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்குதான் என் படத்துல நடிக்க சொன்னா கிராக் எடுக்கிறீங்க, அவருனா இருக்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், யார நான் விடுவேன், அந்த பாஷாவை மட்டும் நான் விடவே மாட்டேன். அடுத்து வர போறியா? இவரு காதல் கோட்டை கட்டினாரு, அதுக்கப்புறம் காதல் மன்னார் இல்லையா? இப்ப ஆக்ஷன் ஹீரோ இருக்காரியா? யாரியா? நம்ம அல்டிமேட் சார் ராஜகுமார் தயாரு. எனக்கு தெரியும் நீங்க என்னை எப்போதும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கோடிய பார்த்துட்டாலும் என்ன வேணா எது வேணாலும் செய்யலாமா? பரவாயில்லையா? சரி, உங்ககிட்ட காதலை பத்தி அறிவே கேட்கலாம். காதலை பத்தி சொல்லுங்க. காதலை பத்தி நான் என்ன சொல்றது சார்? ஆனா சொல்ல எனக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாசமா ஷானி என் கூட பேசுறது இல்ல. அது குடும்ப பிரச்சனையா? அதனால தான் சொல்றேன், என்னால பேச முடியாது காதலை பத்தி. போறதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இந்த விஜய் பையன் என்ன வம்பத்துக்கிட்டே இருக்கான். எனக்காச்சும் பாத்துனா சொல்லுங்க. என் பின்னால எத்தனை பேருக்கு அவனுக்கு தெரியாது, நான் தனியாள் இல்லை சார். நான் ஒரு பேச்சு சொல்றேன், பின்னாடி இல்ல சார், முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க சார். சரி, அல்டிமேட் சார் ராஜகுமார் அவர்களே, இப்படியே நடிகர்களையும் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது ஹீரோக்களையும் கேட்டாச்சு, வில்லனையும் கேட்டாச்சு. அடுத்தபடியா அவர் காமெடி நடிகர் வர்றாருயா. காதலை பத்தி சொல்றதுக்கு இவர் 80ஸ்லயும் 90ஸ்லயும் கலக்கினவரியா. இவர் வராது காதலை பத்தி சொல்றதுக்கு. காமெடி நடிகர் ஜனகராஜ் வராதியா. சரியா? உங்களுக்கு எது காதல் அனுபவம் இருக்கா? எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? சரியா? காதலை பத்தி சொல்லுங்க.
காதலா? எனக்கு தெரிஞ்ச காதல் ஒண்ணே ஒண்ணு தாங்க. பாய் பாய். அம்மாவை பார்த்தா சார் அடிச்சுட்டு போனாங்க தெரியும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாதுங்க. தெரியுதியா? வயசான காதல் இருக்கலாம். என்ன பண்றது? உடம்புல அவ்வளவுதான் தம்பு இருக்கு. பார்த்தாலே தெரியல, நட்டே இல்லையே உடம்புல. என்னமோ இவர் ரொம்ப இளமையா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது? மனசுல இருக்கணும் ஐயா. நீங்களே வச்சுக்கோங்க, அவங்க இளமைய மாறுறேன். சரி கண்ணே, இது வந்து உங்களுக்கு சொல்ல பொப்பையா தோறையை முடிச்சுக்கிறீங்க. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு பேமஸான நடிகர் வராதியா, அதாவது உங்க வடிவேல் வராதியா. இதோ உங்களுக்காக வடிவேலு.